போயிட்டு வர மணிகண்டன் உங்கள்கிட்ட திரு நாராயணன் ஒரு பிள்ளை சொல்றாரு, நீங்க இங்க இரண்டாவது இடத்துக்கு பிரதான எதிர்க்கட்சின்னு வரணும்னு முயற்சி பண்ணீங்க, அது நடக்கலைங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்து இந்த அணுகுமுறை இருக்கா, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வருதா, அந்த விமர்சனத்தை வைக்கிறேன். இல்ல சபீர் சொன்னதுல உண்மையிலேயே எனக்கு இன்ஃபேக்ட் சபீர் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. ஆனாலும் சபீர் பேசுறது அத்தனையுமே பாத்தீங்கன்னா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வியப்பா இருக்கு. ஏன்னா எதிர்த்து அதாவது ரொம்ப குறைவாக மதிப்பிட்டுலாம் பேசுறாரு சார். தமிழ்நாட்டுல இன்னைக்கு எதிர்கட்சிக்காரர்களையும் பத்திரிகையாளர்களையும் சொந்த கட்சிக்காரர்களையும் அண்ணா அக்கா அப்படின்னு மரியாதையா பேசுற ஒரே தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான். ஆனா நம்ம பார்த்திருக்கிறோம், நேற்று கூட நாய்கள்னு பேசுறாங்க ஒருத்தர், பத்திரிகையாளர்ல ரெட் லைட் ஏரியான்னு பேசினாரு. எங்க எதிரில் இருக்கிற கார்த்திகை செல்வன் ஒரு நபர் தான் அதை கண்டித்து பதிவிட்டார், வேற யாரும் பதிவிடல. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அதனால நீங்க தயவு செஞ்சு அண்ணாமலைக்கு எப்படி பேசணும் என்ன பேசணும் கத்து கொடுக்குற வேலை எல்லாம் நீங்க யாரும் வச்சுக்காதீங்க. அவர் யாரையும் தரக்குறைவா பேசுறாங்க. ஆனால் இல்ல திரு அண்ணாமலை அவர்களுடைய பர்சனல் கான்வர்சேஷனை பத்தி அவர் எந்த பிரச்சனையும் சொல்லல. பொலிட்டிக்கல் கான்வர்சேஷன்ஸ்ல அரசியல் ரீதியான எதிர்வினைகள்ல அவர் எப்படி பேசுறாருன்னு சொல்றாரு. இங்க பாருங்க, அவர் எப்படி பேசணும்னு தயவு செஞ்சு நீங்க சொல்லி கொடுக்காதீங்க. அதுதான் நான் சொல்றேன். அண்ணாமலை அவர்களுக்கு எப்படி பேச வேண்டும் என்பது தெரியும். அண்ணாமலை அவர்கள் படித்தவர், பண்பாளர், அரசியல் தெரிந்தவர், பேசுவார். அதனால அவர் தரக்குறைவா பேசினா சொல்லுங்க, தரக்குறைவா யாரையுமே பேசல. ஆனால் நான் மறுபடியும் தமிழ்மணி அவர்கிட்ட தான் நான் சொன்னேன், தொடர்ந்து அதிமுகவினுடைய அமைச்சர்களாக இருந்தவர்கள் தரக்குறைவாக பேசினார்கள். நான் வேணும்னா திரு தமிழ்மணி அவர்களுக்கு ஒரு 100 இன்டர்வியூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஜெயக்குமார் அவர்கள் பேசுறது, கடம்பூர் ராஜு அவர்கள் பேசுறது, செல்லூர் ராஜு வரிசையா கொடுக்குறேன். அதே போல KP முனுசாமி அவர்கள், இவர்கள் அத்தனை பேருமே எப்படி எல்லாம் பேசினார்கள் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க இந்த கூட்டணி விட்டு வெளியே போனதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது திரு அண்ணாமலை அவர்களோ கிடையாது. முழுக்க முழுக்க அவர்கள் சொன்ன வார்த்தையே 2019க்கு பிறகு ஒவ்வொரு அதிமுகவை சார்ந்த அமைச்சர்களும் சொன்ன விஷயம், பாஜக கூட்டணியில இருந்ததனால்தான் நாங்க தோற்றோம் என்று சொன்னார்கள். நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, இந்த முறை நீங்க பாஜக கூட்டணியில இல்ல அப்புறம் ஏன் சார் தோத்தீங்கன்றதுக்கு பதில் சொல்லுங்க. இதுதான் விஷயமே. நீங்க என்ன சொன்னீங்க, இந்த கூட்டணியில இல்ல. ஒரு நிமிஷம் கார்த்திகை செல்வன், அப்போ சபீர் சொல்வது போல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. சபீர் திமுக ஜெயிக்க கூடாதுன்னு அவருக்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கலாம். அதனால பாவம் அவர் சொல்லலாம், திமுக ஜெயிக்க கூடாதுங்க, அதனால அதிமுக எதுவும் சொல்லக்கூடாது பிஜேபி அப்படின்னு சொல்லி சபீர் நினைக்கலாம். அது அவருடைய கருத்தாக இருக்கலாம். ஆனால் நீங்க கார்த்திகை செல்வன் சொன்னது போல அது ஒரு வியூகம். நீங்க மத்தவங்க எல்லாம் வியூகம் இருக்கும், அண்ணாமலைக்கு வியூகம் இருக்கக்கூடாதா? அவர் ஒரு வியூகத்தோட அங்க பேசுகிறார், அந்த வியூகம் பலிக்கும். இவ்வளவுதான் விஷயம். அந்த வியூகம் இப்ப இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு எதிராக போயிரும்னு அவர் ஒரு அப்சர்வரா சொல்றாரு. அதான் சார், அவருக்கு திமுக வாக்களிப்பாங்க. அதான் சார், அவருக்கு திமுக வரக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இவரு பேசினா நல்லா இருக்கும் பேசலாம். அது எனக்கு திமுக வந்தாலும் பிரச்சனை இல்ல, வரவில்லைனாலும் கூட எனக்கு பிரச்சனை இல்ல. நீங்க விட்டுருங்க. பட் ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு அரசியல் வியூகமா யோசிச்சு பாருங்க. பாமகவோட கூட்டணியில இருக்காரு, பிஜேபி கூட்டணியில இருக்காங்க. பாமகவுக்கு மறைமுகமாக அதிமுகவுடைய வாக்குகள் வந்தா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்றாங்க, அம்மையார் ஜெயலலிதாவுடைய போட்டோ எடுத்துட்டு போய் பிரச்சாரம் பண்றாங்க. அந்த இடத்துல போய் அண்ணாமலை நான் எடப்பாடி பழனிசாமி கட்சி அழிக்கிறாரு, அந்த கட்சி அழிஞ்சு போயிரும் அப்படின்னு பேசுறது எப்படி நியாயமா இருக்கும்? யாருக்கு ஆதரவாக பேசுறீங்க நீங்க? சபீர் சொன்னதை நான் ஏத்துக்கிட்டேன், சபீர் சொன்னதை நான் உள்வாங்கிக்கிட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அதிமுகவினர் போய் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவினுடைய கூட்டணி கட்சியான பாஜக குறித்து தவறாக அங்கு போய் பிரச்சாரம் செய்வது என்பது தவறுதானே? அப்ப அப்படி செஞ்சாக்க ஒரு கட்சியினுடைய தலைவராக சொல்வது சரி. ரெண்டாவது, நீங்க சபீர் பேசும்போது சொன்னீங்க, ஒரே நிமிஷம் சபீர் சொல்லும் போது சொன்னாரு, நாராயணன் சார் கூட தெரியும், ஆனா அவர் பேச முடியாது. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். இந்தியாவிலேயே ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி பிஜேபி. இன்னைக்கும் எனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை யாரிடத்திலும் திரு நரேந்திர மோடி அவர்களிடத்துல கூட உடனடியாக சொல்லக்கூடிய தைரியமும் இருக்கிறது, அதற்கான உரிமையும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுங்க. மணிகண்டன், எஸ், நீங்க அப்பவே குறுக்கிட விரும்புனீங்க. இதுல ஒரு அவருக்கு ஒரு வியூகம் இருக்கு, உங்களுக்கு ஒரு வியூகம் இருக்குன்னா இவருக்கு வியூகம் இருக்காதான்னு கேட்கிறாரு திரு நாராயணன்.
கார்த்திகை செல்வன், விக்கிரவாண்டி களத்துல அதிமுகவும் போட்டி இல்லை, பாஜகவும் போட்டி இல்லைங்கிறப்ப போட்டியிடாத அதிமுக போய் பாஜகவுக்கு எதிராக அங்க வந்து மிகப்பெரிய பிரச்சாரங்கள்லாம் பண்ணாங்க, எதிர் பிரச்சாரம்லாம் பண்ணினாங்க அப்படின்னு கற்பனையில சொல்றாரு மரியாதைக்குரிய திருப்பதி நாராயணன் நினைக்கிறேன். வேணா நியூஸ் 18 நேயர்களை உங்க நிருபர்களை அனுப்பிச்சு கேட்டு பாருங்க அந்த மாதிரி தான் நடந்ததா அப்படின்னு. அதாவது என்ன விஷயம்னாங்க, மத்திய பாஜக அப்படிங்கிறது அதிமுகவோட ஒரு இணக்கமான கூட்டணியோடு சென்றால் நமக்கு நல்லதுங்கிற எண்ணத்துல இருந்தவங்கள இல்ல அதிமுகவை அழித்தால் தான் நம்ம கட்சி வளர முடியும், அதிமுகவோடு கூட்டணி வேண்டாம்னு ஒரு ராங் ஃபிகர்ஸை கொண்டு போய் மத்திய தலைமையை இவர் ஆரம்பத்தில் குழப்பினார். அது அவங்க நம்பினது நிஜம். ஆனால் பின்னாடி எலெக்ஷன் கிட்ட வர வர பார்த்தீங்க அப்படின்னா களம் அந்த மாதிரி இல்லை. வட மாநிலங்களிலேயே நமக்கு சில சர்க்கிள்கள் ஏற்படலாம், அதனால அதிமுகவோடு மீண்டும் இணக்கமாக போலாம் அப்படின்னு அவங்க கடைசி நேரம் வரைக்கும் கதவை திறந்து வச்சிருந்தது அப்படிங்கிறது ஊரறிஞ்ச ரகசியம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அதாவது வெளிப்படையா சொல்லுனா எதிர்காலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வருமா எனக்கு தெரியாது, அது சொல்லக்கூடிய இடத்துல நான் இல்ல. ஒருவேளை 1% அந்த கூட்டணிக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதுன்னா அண்ணாமலை என்ற நபர் அந்த இடத்துல இல்லைனா தான் அதை பத்தின மில்லி மைக்ரோ% சிந்தனையாவது அதிமுக பக்கம் வரும். ஏன்னா இந்த அதிமுகவை அழித்து இங்க தமிழகத்தில் நாம் 2வது இடத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை நினைச்சார். அதுதான் இந்த கூட்டணிக்கு பிரிவுக்கே காரணங்க. 2வதுங்க, பாஜக வந்து அதிகப்படியான ஓட்டு கோயம்புத்தூர்ல வாங்கினதுக்கு காரணம் இந்த கட்சியுடைய மாநில தலைவராக இருப்பவர் வெற்றி பெற்றால் ஒரு மத்திய அமைச்சர் ஆவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்புல சில அதிமுக ஓட்டுகளும் அங்க போச்ச ஒழிய அதிமுகவோட பலம் அங்க குறைஞ்சிடல. நீங்க ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்காரா? மூத்த தலைவர் அதிமுகவை எதிர்த்து நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரா? ஹெச் ராஜா பேசியிருக்காரா? இவங்களால வார் ரூம்ல போட்டு வாரி உருவப்பட்ட தமிழிசை அக்கா ஏதாவது பேசியிருக்காங்களா? வானதி சீனிவாசன் பேசியிருக்காங்களா? நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன், அண்ணாமலையின் குரல் தமிழக பாஜகவில் தனித்துவமான குரல். வேற 2ஆம் கட்ட தலைவர்கள் யாராவது பேசியிருக்காங்களா? மரியாதைக்குரிய முதுபெரும் வழக்கறிஞர் சொன்னார், மோடியை இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட எந்த அவதூறான வார்த்தைகளோ கடும் விமர்சனமோ திரு எடப்பாடி பழனிசாமி வைக்காதப்ப இவரால்தான் தமிழகத்தில் வெற்றி வாய்ப்பு போச்சு, இவரை நம்பி நாம பெரிய விலை கொடுத்துட்டோம், ஆகவே விரைவில் வெளியேற்றப்படுவோம் என்ற விரக்தியின் காரணமாக அண்ணாமலை போற போக்குல இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்படி எதுவும் நடக்கல. இல்ல இப்ப தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. லண்டனுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அண்ணாமலை அவர்கள் தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும், அவ்வளவுதான். விருப்பம் தானே, அவர் யார் சொல்றதுக்கு? எங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு போய் பார்த்தாரு அவரு? அதெல்லாம் சும்மா தவறு. அந்த மாதிரி எல்லாம் பேசுறதுலாம் ஒரே நிமிஷம் பேசுறீங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலராக அதிமுகவுடைய தலைவராக தினகரன் வருவார்னு சொல்ற அதிகாரத்தை யார் சார் அண்ணாமலை கொடுத்தாங்க? பாஜக மத்திய தலைமை நெட்டா வர மாட்டாரு. நாளைக்கு யோகி வர போற நாங்க சொன்னா ஏத்துக்குவீங்களா? யாரு அதிகாரத்தை அண்ணாமலைக்கு கொடுத்தது? யாருக்கு துரோகம்? தயவு செஞ்சு இதை மட்டும் அனுமதிங்க. கேட்டி ராகவனை காட்டி கொடுத்தார், நயினாரை போட்டு கொடுத்தார், அண்ணாமலை அரசியல் துரோகியா, எடப்பாடி பழனிசாமி துரோகியா? இதுதான் ப்ராப்ளமே. அப்படி பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்குள்ளேயே அவங்க தலைவரை பொதுச் செயலாளரை வந்து யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்கன்னு பேசிக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து பேசி இதெல்லாம் பேச்சு அவங்களுக்கு ஒரு கட்சியில 1000 பிரச்சனை இருக்கும். நாம தலையிடக்கூடாது. ஆனா தினகரனை கட்சி போகும்னு சொன்னாரு. அது என்ன சொன்னாரு? இல்ல அதிமுக தொண்டர்கள் டிடிவி தினகரனை ஏற்றுக்கொள்வார்கள் சொன்னாங்க. அந்த கட்சிக்கு போவாங்க சொன்னாரு. நான் கேட்டேன், தேனியில அவர் பேசினாரு. நான் கேட்டேன், நான் வேணா உங்களுக்கு ஒரு மாநில தலைவர் குறுக்கிட விரும்புறாங்க. நான் கேட்கிறேன்.